புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. கோரிக்கைகளை பரிசீலிக்க அரசு தரப்பில் 4 வார காலம் அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை எழிலக முன்பு திரண்ட அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், 30% காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 200க்கும் மேற்பட்டோர் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசு ஆசிரியருடைய மனப்போக்கை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஜாக்டோ ஜியோனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் கூடிய விரைவில் கூடி அடுத்த கட்டமாக மிக தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவதற்கான திட்டமிடல்களை எதிர்நோக்கும் அமுல்படுத்தும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் பணிக்கு செல்லாததால் அலுவலகங்கள் வெறிச்சோடின. தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அரசு ஊழியர்கள் முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வை பறிக்கக்கூடிய அரசாணை 243 கடந்த 2023 டிசம்பர் மாதத்திலே வெளியிட்டு ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதேபோல திருச்சி, உதகை, தேனி உள்ளிட்ட ஏராளமான மாவட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் ஆர்ப்பாட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் தடையை மீறி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.